ஹலோ விவர்ஸ், இப்போ நாம போறது ஒரு உண்மையான சம்பவம் தான் இந்த போறோம். வங்கதேசத்துல ஒரு பெண் வந்திருக்கா. அந்த பெண்ணோட அம்மா திடீர்னு இறந்துட்டாங்க. இப்ப அந்த வீட்டுக்கு யாருமே வரல, உதவியற்றவளா நிக்கிறாங்க. அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, அவங்களுடைய அம்மா ஒரு விபச்சாரி. அதனாலேயே அந்த வீட்டுல அழுக்கான வீட்டுக்கு யார் வருவா அப்படின்னு அவங்க எல்லாமே தவிர்த்துறாங்க. அந்த பெண்ணோட பேரு மரியா. இப்ப அந்த பெண்ணு வீட்டுக்கு வீடு போயிட்டு எங்க அம்மா இறந்துட்டாங்க, வாங்க உதவி பண்ணுங்க, அடக்கம் பண்ணணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனா அவங்களோட இறுதி சடங்குக்கு யாருமே பங்கேற்கவில்லை. ரொம்ப வருத்தப்பட்டு உட்கார்றா. அப்பதான் அவளுடைய அம்மா சொன்ன ஒரு வார்த்தை அவளுக்கு ஞாபகம் வருது. அதுதான், நான் இறந்த பிறகு இரவு 12 மணிக்கு என்ன இறுதி சடங்கு பண்ணணும், ஆனா அதுக்கு ஒருத்தர் போய் நீ சந்திக்கணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அவங்க சொன்னது ஞாபகம் வச்சுட்டு இப்ப அந்த இடத்துக்கு போறாங்க. அது ஒரு ஆன்மீக பள்ளி. இப்ப அங்க போயிட்டு அங்க கதவு தொட்டுறாங்க. இப்போ ஒருத்தர் வெளில வர்றாரு. நீ யாருமா அப்படின்னு அவர் கேட்கிறாரு. என்னுடைய அம்மா இறந்துட்டாங்க, யாருமே எனக்கு உதவல, யாருமே வரல அப்படின்னும், மேலும் அந்த மக்கள்லாம் யாரு விபச்சாரி வீட்டுக்குலாம் வருவாங்க, இந்த பாவம் எங்களையும் சேரும் அப்படின்னும் அவங்க சொல்றாங்க. அவங்களை அடக்கம் செய்யணும், யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணல அப்படின்னும் அவங்க சொல்றாங்க. இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம், பக்கீர்ன்ற எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு, அவர் நான் அழைச்சிட்டு வரேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப சரி அப்படின்னு அவளும் போயிட்டு எப்படி சுடுகாட்டு எட்டு போறது அப்படின்னு தெரியாம அவ வீச்சிட்டு உட்காந்துருக்கா. இப்ப தனியா அவனுடைய அம்மா உடல் மட்டும் இருக்கு. இப்ப கொஞ்ச நேரம் ஆகுது, இரவு 12 மணி ஆக போகுது. இப்ப யாரோ அவளை நோக்கி வர மாதிரி இருக்கு. இப்ப திரும்பி பாக்குறா. திரும்பி பார்த்து ஒரு நிமிஷம் அதிர்ந்து போறா. சரி, அதுக்கு பிறகு என்ன நடந்தது? அந்த பெண்ணோட பேரு மரியம். அவளுக்கு வயசு 21 ஆகுது. அவ சின்ன வயசுல இருந்து அவ அம்மா கூட அவ ரொம்ப சந்தோஷமா பார்த்துருந்தா. முக்கியம் பாத்தீங்கன்னா, அவளுக்கு 5 வயசா இருக்கும் போது அவருடைய அம்மா இறைவன் மேல ரொம்ப பக்தி இருக்கும். அப்படி ஒரு பக்திய, அந்த பக்தி அப்படியே இந்த பெண்ணுக்கு இருக்கு. இவ இறைவனை வழிபட்டு அவருடைய அம்மா தினந்தோறும் வேலைக்கு போவா, வீட்டு வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வருவா. இப்ப அவங்களுடைய வாழ்க்கை சந்தோஷம் போயிட்டு இருக்கு. இப்ப ஒரு பள்ளியில மரியாவை அவங்களுடைய அம்மா சேர்க்கிறா. ஆனாலும் பள்ளியில இவளுக்கும் சொல்லிக்கிறதுக்கு தோழிகள், நண்பர்கள் யாருமே இல்ல. எல்லோருமே ஒரு நாள் 2 நாள் பழகுவாங்க. ஆனா அதுக்கு பிறகு இவளை விட்டு விலகிடுவாங்க. என்ன காரணமே புரியல. இந்த குழந்தைக்கும் ஒண்ணுமே புரியல. இப்ப நிறைய பேர் அங்க என்ன சொல்றாங்கன்னா, விபச்சாரியோட பொண்ணு அப்படின்னு எல்லாமே சொல்றாங்க. இப்ப அவருடைய அம்மாவிட்ட என்னம்மா விபச்சாரினா என்னப்பா, என்ன எல்லோருமே விபச்சாரி மகள் அப்படின்னு எல்லாரும் கூப்பிடுறாங்களே, விபச்சாரினா என்னம்மா அப்படின்னு அவருடைய அம்மாவிட்ட அவ கேக்குறா. இருமா, நீ நல்லா வளர்ந்த ஒரு நான் சொல்றமா அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்ப இப்படியே போயிட்டு இருக்கு. நாட்கள் கிடக்குது. கொஞ்சம் கொஞ்சமா மரியம் வளர ஆரம்பிக்கிறா. இப்போ அவளுக்கு வயசு 12 ஆகுது. இப்ப திரும்பவும் அவங்க அம்மாவிடம், அம்மா விபச்சாரினா என்னம்மா, ஏமா எல்லாரும் இப்படி சொல்றாங்க அப்படின்னு கேக்குறா. அப்பவும் ரொம்ப அமைதியா இருக்கா. இப்ப சில நாட்கள் ஓடுது. இப்ப அவ யோசிக்கிறா, எல்லோருக்குமே அப்பா இருக்குது, நமக்கு மட்டும் ஏன் அப்பா இல்ல அப்படின்னு அவ யோசிக்கிறா. இந்த இடத்துல தான் அவ கொஞ்சம் கொஞ்சமா தனது அப்பா யாருமா, ஏமா எல்லோருக்குமே அப்பா இருக்கு, எனக்கு மட்டும் அப்பா எங்கம்மா, அப்பா யாருமா அப்படின்னு அவ கேட்கிறா. ஆனாலும் அவருடைய அம்மா அமைதியா இருக்கா. கொஞ்சம் பொறுமா, நான் சொல்றேன் அப்படின்னு அவ சொல்றா. இவளுக்கு எதுவுமே புரியல. இப்ப தினந்தோறும் பள்ளிக்கு போறா. ஆனா பள்ளி தோழர்கள் யாருமே இவ கூட நட்பு வச்சுக்கல. இப்ப வளர ஆரம்பிக்கிறா. இப்ப அவருடைய அம்மா எந்த ஒரு ஆண் நண்பர்களிடமும் பழகக்கூடாது, பேசக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவளுக்கு எதுவுமே புரியல. ஏன் இந்த மாதிரி அம்மா சொல்றாங்கன்னு அவளுக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப திரும்பவும் பள்ளிக்கூடத்துக்கு போறா. அதே போல வரா. ஒவ்வொரு நாளுமே எந்த ஆண்கள் கூடயும் பழகல அப்படின்னு அவ கேட்டுட்டே இருக்கா. இப்போ ஒரு நாள் திடீர்னு ஒரு அழகான, ஒரு நல்லா படிக்கிற அழகான ஒரு இளைஞனை அவ பாக்குறா. அவன் முதல் முறையா மரியாதை கூட பேசுறான். நான் உங்க கூட ஒரு காஃபி குடிக்கணும் அப்படின்னு சொல்றான். இப்ப காஃபி குடிச்சிட்டு அவன் பேசிட்டு இருக்காங்க. இப்ப அவளுக்கு அந்த இளைஞனை ரொம்பவே பிடிச்சிருது. இப்ப ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு வந்துட்டு அவளை அடக்காமலேயே அவ முகத்துல ஒரு சிரிப்பு வந்துருக்கு. சிரிச்சிட்டே இருக்கா. இப்ப அவளுடைய அம்மா ஒரு நிமிஷம் அதிர்ந்து போறா. என்ன, யாராவது பசங்க கூட பேசுனியா, அப்படிலாம் ஒரு விஷயம் நடக்கல இல்ல அப்படின்னு அவளுடைய அம்மா கேட்கிறா. இப்பதான் மரியா சொல்றா, இல்லம்மா அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா, யாரிடமும் நான் பேசலாமா அப்படின்னு அவ சொல்றா. அப்ப ஏன் சிரிச்சிட்டு இருக்க அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. இப்பதான் சொல்றா, ஒரு பையன் கீழே விழுந்துட்டான், அதை பார்த்து நாங்க சிரிச்சிருந்தோம் அப்படின்னு அவ சொல்றா. அப்பதான் சொல்றா, யாரோட துன்பத்திலும் நம்ம சிரிச்சு வாழக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்ப சரி அப்படின்னு அவ ரூம்ல போய் படுக்கிறா. ஆனா அவளுக்குள்ள வாழ்க்கையில இதுவரை இல்லாத ஒரு சந்தோஷம் அவளுடைய வாழ்க்கையில் நுழையுது. சந்தோஷமா சிரிக்கிறா. இப்ப மீண்டும் பள்ளிக்கூடத்துக்கு போறா. இப்ப அவ திரும்ப வந்திருக்கும் போது ஏகப்பட்ட நண்பர்கள் ஓடி வராங்க. அதுல ஒருத்தர் சொல்றா, இது போல விபச்சாரி பொண்ணு அப்படின்னு எல்லாரும் கிட்ட பண்றாங்க. இதை பார்த்துட்டு அவ அதிர்ச்சி, விபச்சாரினா என்ன அப்படின்னு அவ கேட்கிறா. அதாவது ஆண்களுடைய உணர்வுகளை தூண்டி அவங்க கூட இருக்கிறது தான் விபச்சாரி அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இதனால ஒரு நிமிஷம் அருந்து போறா. இப்ப அவ நேரா வீட்டுக்கு வரா. அவளுடைய ஸ்கூல் பேக்கு, பேனா எல்லாத்தையும் தூக்கி எறிறா. தூக்கி எறிஞ்சிட்டு அவன் கோவமா உட்காந்துருக்கா. கண்ணாபுரான்னு கத்துறா. என்னம்மா, ஏன் எல்லாரும் விபச்சாரின்னு சொல்றாங்க, விபச்சாரினா என்ன அப்படின்னு அவங்க கேட்கறாங்க. இப்பதான் அவங்க அம்மா, என்னம்மா ஏன் இவ்வளவு கோவப்படுற அப்படின்னு வந்து கேக்குறாங்க. எல்லாரும் என்ன இப்படி பேசுறாங்க அப்படின்னு, என்னமா நடந்தது, நீதான் எதுவும் சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு மரியா கேக்குறா. இப்ப அவன் அம்மா சொல்ல ஆரம்பிக்கிறா. நான் பண்ண ஒரு மிகப்பெரிய தவறு என்னோட அப்பா அம்மாவுக்கு துரோகம் பண்ணது. அதாவது என்ன ஒரு இளைஞன் காதலிச்சான். நான் அவங்க கூட சின்ன வயசுலேயே பழகினேன். அதாவது எனக்கு வயசு அப்ப 17 தான் ஆகுது. இப்ப அவங்க கூட நான் பழகினேன். என்னுடைய வாழ்க்கை சந்தோஷமா போயிட்டு இருந்தது. ஆனா என்னுடைய அம்மா அப்பா எவ்வளோ என்ன வார்னிங் பண்ணாங்க, அந்த பையன் கூட பேசாத, அவங்க திடீர்னு நம்மளை வாழ்க்கையை அழிச்சிருவாங்க, உன்னோட வாழ்க்கையை திசை மாறி போயிடும் அப்படின்னு
எத்தனையோ முறை வார்னிங் பண்ணாங்க. ஆனா நான் கேட்கவே இல்லை. இப்ப அந்த இளைஞன் என்ன வா எங்கேயும் ஓடிடலாம் அப்படின்னும் அவன் சொல்றான். இந்த இடத்துல நான் வீட்டுல உள்ள நகை பணம்லாம் எடுத்துட்டு அவங்களோட ஓடிட்டேன். ஆனா நடந்தது வேற. அங்க போயிட்டு அந்த இளைஞன் என்ன ஒரு விடுதியில வந்து விட்டுட்டு அவன் இந்த வரன்னு சொல்லிட்டு வெளில போனான். ஆனா அந்த விடுதி ஒரு விபச்சார விடுதி. அப்பதான் எனக்கு புரியுது என்ன விபச்சார விடுதியில வித்துட்டு போயிட்டான் அப்படின்னு. நான் 2 வாரம் ஆகுது. அதுக்கு பிறகு நான் கர்ப்பமா இருக்கிறேன்ட்டு அந்த விடுதி காப்பாளருக்கு தெரியுது. இந்த இடத்துல அந்த விபச்சார கும்பலுக்கு ஒரு தலைவி இருக்கா. அவ என்ன விடுதியை விட்டு வெளியே துரத்திட்டான். இப்ப நானும் வெளில வந்தேன். எங்க போறேன்னு தெரியாம தவிச்சிட்டு இருந்தேன். இந்த இடத்துல தான் திரும்பவும் என்னோட கண்ணில் பட்டான். அவனை நான் கண்ணாமனான்னு திட்டினேன், அடிச்சேன். ஆனா அவன் என்னோட பேச்சுக்கு எதுவுமே செவி சாக்கல. இப்ப அந்த விடுதியில் நான் இருக்கும்போது இந்த கிராமத்தை சேர்ந்த ஒருத்தன் அந்த விடுதிக்கு வந்தான். அப்பதான் என்னை பார்த்துட்டு மரியம் இந்த மாதிரி விடுதியில வந்து இருக்கா, அவ ஒரு விபச்சார அப்படின்னு ஊர் முழுவதும் பரகிட்டான். அதுக்கு பிறகு என்ன அந்த ஊர் முழுவதுமே விபச்சார அப்படின்னு தான் அழைக்கிறாங்க. ஆனா நான் ஒரு நாள் கூட தப்பா இருந்ததில்லை. இவட பேர் மட்டும் இந்த ஊர் முழுவதும் தப்பா மாறிடுச்சு. நான் அதுக்கு பிறகு இந்த ஊர்ல தனியா வந்து வாழ பழகினேன். நானே தனியா வேலை செஞ்சு உன்னை காப்பாத்தினேன். இந்த அளவுக்கு நான் வரத்துக்கு முக்கிய காரணம் உன்னை எப்படியாவது ஒரு ஆளா ஆக்கிடணும் அப்படின்னு தான் எனக்கு ஒரு ஆசை அப்படின்னும் அவங்க சொல்றாங்க. இந்த இடத்துல அம்மா இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கீங்க, நம்ம மாமா வேற எங்கேயாவது போய் வாழலாம் அப்படின்னும் அவங்க சொல்றாங்க. இப்பதான் மரியாவோட அம்மா ஒரு போட்டோ எடுத்து அவங்க கையில கொடுக்குறாங்க. அதாவது இதுதான் உன்னுடைய அப்பா, இவன் தான் என்னை விட்டு ஓடினது, தற்போதைய போட்டோ இதுதான் அப்படின்னு ஒரு வயசான போட்டோவை எடுத்து காட்டுறாங்க. அது எங்கேயோ பார்த்த முகம் மாதிரி அவங்களுக்கு தோணுது. மேலும் அவன் சொல்றான், நான் இறந்த பிறகு என்னை தேடிட்டு யாருமே வரமாட்டாங்க. அதாவது நான் விபச்சாரின்றதால ஒருத்தர் கூட என்னை வந்து அடக்கம் செய்ய வரமாட்டாங்க. அதனால என்னை நீ தான் அடக்கம் பண்ணணும். அதே போல இரவு 12 மணிக்கு மேல யாரும் இல்லாத நேரத்துல என்னை அடக்கம் பண்ணிடு அப்படின்னும் அவங்க அம்மா சொல்றாங்க. இதை கேட்டுட்டு அவ அழுதுட்டு இருக்கா. இப்ப அவ தைரியத்தோட அவளோட கல்லூரிக்கு போறா. ஆனா சில நாட்கள்லயே அவளுடைய அம்மாவுக்கு உடல்நல சரியில்லாம போகுது. பயங்கரமான நோயால அவங்க பாதிக்கப்படுறாங்க. இப்பதான் மருத்துவரும் இவங்களை இனிமே புழைக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம், இறந்துருவாங்கன்னு சொல்லிடுறாங்க. இப்ப மருத்துவர்களும் கைவிரிச்சிடுறாங்க. இப்ப அவ ரொம்ப கதறி அழுகுறா. இந்த இடத்துல தான் 2-3 நாள்லயே அவளுடைய அம்மா இறந்துடுறா. இப்பதான் என்ன பண்ண தெரியாம அழுது இருக்கா. இப்ப திரும்பி பாக்குறா, அங்க ஏதோ ஒரு பெரிய கூட்டம் வந்துட்டு இருக்கு. அந்த கூட்டத்தை பார்த்து ஆச்சரியப்படுறா. அது வேற யாரும் இல்ல, அவளுடைய அப்பா. இப்ப அவரை பார்த்து என்ன மன்னிச்சிருமா, நான் தான் அப்பா அப்படின்னும் அவர் சொல்றாரு. இதை கேட்டு அவ கதறி துடிக்கிறா, அவரை அடிக்கிறா. என்னுடைய அப்பான்னு இன்னொரு வார்த்தை சொல்லாத, இதுக்கு மேல என் முகத்தையே முழிக்காத அப்படின்னும் அவர் சொல்றாரு. அதாவது அவங்க கடைசியா பக்கீரோட அட்ரஸ் தான் அவருடைய அம்மா கொடுத்துட்டு போயிருக்கா. ஏன்னா அம்மா யாருன்னு கேக்குறீங்க, இதுதான் அவருடைய அப்பான்னு புரிய வைக்கிறதுக்காக அவங்க கொடுத்துட்டு போயிருக்காங்க. இப்ப அவர் அடிச்ச பிறகு அவரும் அழுதுட்டு உட்கார்ந்துருக்காரு. இந்த இடத்துல மரியா கொஞ்சம் சேர்த்து வச்சிருந்த படத்தெல்லாம் இறுதி சடங்காக கொடுத்துட்டு, இப்ப ஏன் ஆண்களோட எச்சரிக்கையா பழகணும், ஏன் ஜாக்கிரதையா இருக்கணும், அம்மா ஏன் இப்படி சொன்னாங்க அப்படின்னு ஒவ்வொரு விஷயமா மரியா யோசிச்சு பாக்குறா. இந்த இடத்துல தான் சரி நம்மளோட வாழ்க்கையில எப்படியாவது நம்ம முன்னேறி ஆகணும் அப்படின்ட்டு மரியா அவளே உழைச்சி அவளே படிக்க ஆரம்பிக்கிறா. இப்ப படிச்சு கை நிறைய இப்ப நல்ல ஒரு வேலைக்கு போறா, கை நிறைய சம்பாதிக்கிறா. அவ ஒரு மேனேஜர், ஒரு கம்பெனிக்கு மேனேஜர் ஆகுறா, ஹெச்ஆர் ஆகுறா. அவளுக்கு ஒரு மாசத்துக்கு 3 லட்சம் ரூபாய் சம்பளம் மாறுது. இப்ப அந்த ஊரே திரும்பி பார்க்குற அளவுக்கு மரியா பணக்கார பொண்ணா மாறுறா. இப்ப அந்த ஊர் மக்கள் எல்லாருமே மரியாவை நெருங்கி வராங்க. இப்பதான் பணம் இருந்தா எப்படிப்பட்டவங்களையும் மாத்த அப்படின்றது மரியா வாழ்க்கை ஒரு உதாரணம். அவளுக்கு கல்யாணம் பண்றது கூட தோணல. அவளுடைய வாழ்க்கையில அவ்வளவு ஒரு துன்பத்தை அனுபவிக்கிறா. இப்பதான் அவன் ஏற்கனவே சந்திச்ச அந்த இளைஞனை திடீர்னு ஒரு நாள் சந்திக்கிறா. அவனும் அதே கம்பெனில வேலைக்காக வரான். இப்ப அவங்க 2 பேத்துக்கும் காதல் மலருது. திரும்பவும் அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு வாழ்க்கைய சந்தோஷமா இருக்கிறாங்க. இத ஒரு மெயில் மூலமா அனுப்பி அவங்களுடைய கதையை சொல்லியிருக்காங்க. இது நாடு முழுவதும் இப்ப வேகமா பரவுது. ஓகே, நம்மள இதை விட பிரச்சனை நினைக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.